புதிய ஏற்பாட்டில் 321வது பக்கம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரர்களிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவருமாய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. இந்த வார்த்தையை கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். அவருக்கே மகிமை உண்டாவதாக. சொல்லுங்க, அவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதியில் 9ஆம் வசனம் வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 9ஆம் வசனம் வரைக்கும் என்ன? ஒன்று, அவர் நம்ம உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஏற்ற காலத்தை வச்சிருக்கிறார் அவர் உயர்த்துகிறதுக்காக. அந்த ஏற்ற காலம் என்பது நமக்காக கடவுள் வச்சிருக்கிற மிகப்பெரிய முன்குறிக்கப்பட்ட காலம். அதுதான் நம்முடைய பாதுகாப்பான இடம். ஏற்ற காலம். ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கியிருங்கள். ஏற்ற காலமும் பலத்த கரமும் நம்முடைய மிகப்பெரிய பாதுகாப்பு. அவர் நம்மளை உயர்த்துவதற்கு அந்த பலத்த கரத்தை விட்டுட்டு நாமளா உயர்றதுக்கு முயற்சி எடுக்கும் போதுதான் நாம் சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசுடைய கைக்குள்ள விழுந்து போகிறோம். அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்க வேண்டும். அப்போ பிசாசுடைய வலைக்குள்ள நாம் விழாமல் கர்த்தர் நம்மை பாதுகாக்க முடியும். சரி, அது மட்டும் இல்லாம கீழே பார்த்தா அவர் நம்ம விசாரிக்கிறவராக இருக்கிறார். அந்த ஏற்ற காலத்துல உயர்த்துகிற வரைக்கும் அவர் நம்ம விசாரிக்கிறவராக இருக்கிறார். அதுக்கு இடையில வர்ற கவலைகளை எல்லாம் நம்ம அவர் மேல வச்சிடலாம். எப்படி வைக்கிறது? விசுவாசத்துல உறுதியா இருந்து, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து, விழித்திருந்து, பிசாசுக்கு எதிர்த்து நின்று நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் 9ஆம் வசனம் வரைக்கும். 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 10ஆம் வசனத்தை பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவோராக. 10ஆம் வசனம் சொல்றது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கவனிக்கிறீங்களா? தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எங்கிருந்து எங்க அழைச்சார்? சபை என்று சொன்னாலே பாருங்க, எக்லீசியா அப்படின்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுது. எக்லீசியான்னு சொன்னா என்ன அர்த்தம்? வெளியிலிருந்து உள்ளே அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். வெளியிலிருந்து உள்ளே அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் அழைச்சார்னு சொல்லும் போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? ஊழியத்துக்கு அழைக்கிறத பத்தி நினைக்கிறாங்க. ஊழியத்துக்கு தான் அழைக்கிறாரு. இல்ல, கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாருனால எதுக்கு அழைச்சிருக்கிறாருன்னா, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் அவருடைய சித்தத்துக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கர்த்தர் சபைக்குள்ள அழைத்திருக்கிறார். சபைக்குள்ள அழைச்சாரே, அது எதுக்காக? ரட்சிப்புக்காக அழைத்தார். எதுக்காக அழைச்சாரு? ரட்சிப்புக்காக அழைத்தார். அந்த அழைப்பை தான் அப்போஸ்தலன் பேதுரு அங்க சொல்றாரு. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? ரட்சிக்கப்படும்படியா அழைத்திருக்கிறார். யாருக்குள்ள அழைச்சிருக்கிறாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை யாருக்குள்ள அழைச்சிருக்கிறார்? ஓவர்கமர்ஸ் ஃபெய்த் மினிஸ்ட்ரிஸ்க்குள்ள அழைக்கல, கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஓவர்கமர்ஸ் ஃபெய்த் மினிஸ்ட்ரிஸ் என்ன பண்ணுதுன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அழைக்கப்பட்டிருக்கிற அந்த அழைப்பின் மகிமையை, ரட்சிப்பின் விளையாடப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாக பயன்படுத்துகிறார். அவ்வளவுதானே ஒழிய ரட்சிப்பையே இந்த மினிஸ்ட்ரி தர முடியாது. ரட்சிப்பு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக வருகிறது. ரட்சிப்பை எந்த சபையும் தர முடியாது. ரட்சிப்பை எந்த மதமும் தர முடியாது. ரட்சிப்பை எந்த ஆர்கனைசேஷனும் தர முடியாது. அதனாலதான் ஆர்கனைசேஷனை நம்பி போக கூடாது. ஒரு ஸ்தாபனத்தை நம்பி போக கூடாது. எதை நம்பி போகணும்? கிறிஸ்துவை நம்பி போக வேணும்.
நம்முடைய அழைப்பு எதுக்குள்ள, யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பேதுரு சொல்லுகிறார், நம்மை கிறிஸ்துவுக்குள் பிதாவாகிய தேவன் அழைத்திருக்கிறார். எதுக்காக அழைத்திருக்கிறார்? கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்படும்படியாக அழைத்திருக்கிறார். ரட்சிப்புன்னு சொன்னாலே சுகம்னு அர்த்தம், ரட்சிப்புன்னு சொன்னாலே விடுதலைன்னு அர்த்தம், ரட்சிப்புன்னு சொன்னாலே பாவ மன்னிப்புன்னு அர்த்தம், ரட்சிப்புன்னு சொன்னாலே நாம் பாதுகாக்கப்படுவதுன்னு அர்த்தம். ரட்சிப்புன்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ரட்சிப்புன்னு சொன்னாலே நித்திய ஜீவன் அர்த்தம், ரட்சிப்புன்னு சொன்னாலே கெட்டு போகாமல் இருப்பதுன்னு அர்த்தம். அப்ப கர்த்தர் நம்மளை கிறிஸ்து இயேசுவுக்குள் எதுக்கு அழைச்சிருக்கிறார்? விடுதலைக்காக அழைத்திருக்கிறார், சுகத்துக்காக அழைத்திருக்கிறார், நல்வாழ்வுக்காக அழைத்திருக்கிறார், பரிசுத்தத்துக்காக அழைத்திருக்கிறார், கெட்டு போகாமல் இருப்பதற்காக அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், கிறிஸ்து இயேசுவுக்குள் வருகிற ஒவ்வொருவரும் கெட்டு போவதில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் வருகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் வருகிற ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படுகிறார்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? பாதுகாப்பு கிறிஸ்து இயேசுவுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலன் பேதுரு சொல்கிறார், நம்மை பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைத்திருக்கிறார். அப்படி அழைச்சவர் எதுக்காக அழைச்சிருக்கிறார்? நித்திய மகிமைக்காக அழைத்திருக்கிறார். நான் சொல்ற, கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் நானும் ரட்சிக்கப்படுவதற்காக அழைக்கப்படும் போது அதற்குள்ளே கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்கிற அந்த மகிமையை நமக்கு தருகிறார். மகிமையான வாழ்க்கை. சொல்லுங்க, மகிமையான வாழ்க்கை. பகுதி எப்படி சொல்லுங்க? மகிமையான வாழ்க்கை. உங்களுக்காகவும் எனக்காகவும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வச்சிருக்கிறார்? மகிமையான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அதனால நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையை ஒரு லிமிட் பண்ணிக்காதீங்க. லிமிட் பண்ண முடியாது. மகிமை என்பது லிமிட்டேஷன் கிடையாது. மகிமை என்பது எக்ஸ்ட்ராடினரி க்ளோரி, அசாதாரணமான மகிமை. மகிமையை விவரிக்கவே முடியாது. மகிமையை இன்னும் காணல. உங்கள் வாழ்க்கையினுடைய அசாதாரணமான மகிமையை நீங்கள் இன்னும் கண்ணார காணவில்லை. இப்ப பார்க்கறதெல்லாம் கொஞ்சம், இப்ப பார்க்கறதெல்லாம் ரொம்ப கொஞ்சம். மேன்மையான ஒரு வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு வைக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவ்வளவு பெரிய மேன்மையான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தரும்படியாக, அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை தரும்படியாக பிதாவாகிய தேவன் நம்மை அவருக்குள் அழைத்திருக்கிறார். அதற்கு அவர் சகல கிருபையும் பொருந்தினவராய் இருக்கிறார். சொல்லுங்க, சகல கிருபையும். பேதுரு சொல்ற, சகல கிருபை. ஏன் சகல கிருபை தேவை? ஏன்னு சொன்னா, நாம எல்லாரும் பாவிகளா இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம், தேவனுக்கு பிரியமில்லாதவர்களா இருந்தோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மளை அழைச்சதுனால அழைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு மாபெரும் கிருபை தேவைப்படுகிறது. கிருபை இல்லாம கர்த்தர் நம்மளை அழைக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு எனக்கு தேவை கிருபை. நாம நம்முடைய சொந்த நீதியை கொண்டு வரல. நான் ரொம்ப யோக்கியம், நான் ரொம்ப நல்லவன்னு, எனக்கு ரட்சிப்பு வேணும்னு கிறிஸ்து கிட்ட வரல. கிறிஸ்து நல்லவராக இருந்ததுனால நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. நாம நல்லவங்களா இருந்ததுனால ரட்சிப்பு கிடைக்கல. நாம பாவிகளா இருந்தோம், நாம் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களா இருந்தோம், நாம் குறைவுள்ளவர்களா இருந்தோம், நாம் அந்நியர்களா இருந்தோம்னு பவுல் சொல்றாரு. நாம் அந்நியர்களா இருந்தோம், பரதேசிகளா இருந்தோம், கடவுளுடைய காரியத்துல நாம ஒத்துழைப்பு கொடுக்காதவர்களா, கடவுள் யாருன்னே நாம் அறிந்து கொள்வதற்கு நம்முடைய கவனத்தை செலுத்தாதவர்களா இருந்தோம். யாருமே நம்முடைய புண்ணியத்தை உயர்த்த முடியாது, நான் ரொம்ப பரிசுத்தமான உயர்த்த முடியாது. பிதாவாகிய தேவன் சகல கிருபையோடு, சொல்லுங்க சகல கிருபை, சகல கிருபையோடு நம்மேல் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். சகல கிருபை பொருந்தினவராய் நமக்காக அவர் இருக்கிறார். சகல கிருபையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபைக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் கர்த்தர் நம்மை ரட்சிக்கப்படும்படியாக அழைத்து இருக்கிறார். அந்த கிருபை தான் நமக்கு ரட்சிப்பு வாங்கி தந்திருக்குது. அந்த இரக்கம் தான் நமக்கு ரட்சிப்பு வாங்கி தந்திருக்குது. இந்த ரட்சிப்பினுடைய விலையேறப்பட்ட வாழ்க்கையை நாம அனுபவிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரி, எதுக்காக அழைச்சார்னு ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எதுக்காக அழைத்தார் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிதாவாகிய தேவன்? 1 பேதுரு 1:6. 1:6. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அதுக்கு மேலே உள்ள கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளால் துக்கப்படும். கொஞ்ச காலம் சொல்லுங்க, கொஞ்ச காலம். இங்க பேதுரு 5ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை கொஞ்ச காலம் அந்த பாடு இருக்குதுன்றாரு. என்ன பாடு? கிறிஸ்து இயேசுவுக்குள் வருகிறதுனால்
வருகிற பாடு, சில பாடுகள் கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால, ரட்சிப்பின் வாழ்க்கையினால வருகிற சில பாடுகள். குடும்பத்தில் ஒதுக்கப்படுறது இல்லை, நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. எவ்வளோ நாள் பாவம் செஞ்சோம், இப்போ பாவம் செய்ய மாட்டேன்னா உடனே என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க, நிராகரிக்கிறாங்க. இந்த சில பாடுகள் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். சோதனைகள், இந்த பாடுக்கு காரணமே சோதனை தான், ஏகப்பட்ட சோதனை. ஏன்னா பாவத்தில் வாழும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்போ அந்த சோதனையை நம்ம ஜெயிக்க பலன் இல்லை, ஜெயிக்கணுன்ற அவசியமும் இல்லாமல் இருந்தது, அது பெரிய நோக்கமே இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ ரட்சிப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், கிறிஸ்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த சோதனைகளை வர்றதே ஒரு பெரிய பாடா இருக்குது. சோதனையே பெரிய பாடா இருக்குது. சோதனை வரும்போது நம்ம ஐயோ சோதனை வருது, ஐயோ மறுபடியும் வரானே, ஐயோ அப்படின்ற அதுவே நமக்கு பாடா இருக்குது. ஆமாவா இல்லையா? அந்த பாடத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு. கொஞ்ச காலம், அது சொல்லுங்க, கொஞ்ச காலம் சொல்லுங்க, சத்தமா கொஞ்ச காலம். எது வரைக்கும் சோதனை தெரியுமா? ரொம்ப பெருசா இருக்கும். நீங்க ஜெயிக்கிற வரைக்கும், ஜெயிச்சு 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 ஜெயித்த அனுபவம் வர்ற வரைக்கும் அது கொஞ்சம் பாடா இருக்கும். ஆனா ஜெயிச்சு அனுபவிச்சு நீங்க மேல வந்துட்டீங்கன்னா இது உங்களுக்கு பாடா இருக்காது. அது ஜெயிச்ச அந்த அனுபவமே உங்களை தைரியமா நிக்க வைக்கும். இதுதானே இந்த மலை தானே, நான் பார்க்காத மலையா, நான் பார்க்காத சோதனையா, நான் பார்க்காத பிரச்சனையான்னு உங்களை நிற்க வைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதனாலதான் ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கணும். சொல்லுங்க, ஜெயிக்கணும். ஆமா, ஜெயிக்காம நாம தள்ளி போடக்கூடாது. நிறைய பேர் ஜெயிக்கிறதுக்கு பதிலா தள்ளி போடுறாங்க. தள்ளி போட்டுக்கிட்டே வர்றதுனால நீங்க என்னைக்காவது ஒரு நாள் சந்திச்சு ஆகணுன்றதை கவனிக்கணும். அதை இல்லையா? நிறைய பேர் தள்ளி போட்டாலே ஜெயிச்சுட்டோன்னு நினைக்கிறாங்க. இல்ல, நீங்க தள்ளி தானே போட்டுருக்கீங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீங்க ஃபேஸ் பண்ணியே ஆக வேண்டும். ஜெயித்த அனுபவம் வர்ற வரைக்கும் அந்த சோதனை உங்களை விடாது. என்னது முதல் நாள் இப்படி? ஆமா, ஜெயித்த அனுபவம் வர வரைக்கும் சோதனை நம்மள விடாது. கர்த்தர் அப்படியே செட் பண்ணி தான் வச்சிருக்காருன்னே சொல்லலாம். சோதனை நம்மளை விடாது. சோதனை வந்து 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 உங்களுக்கே உங்களை ஒரு அடையாளம் காண்பிக்கும். ஜெயிக்கிற மனிதனாய் அடையாளம் காண்பிக்கும். ஜெயித்த மனிதனாய் அடையாளம் காண்பிக்கும். அப்போ நிற்பீங்க, அப்போ உறுதியா நிற்பீங்க, அப்போ ஸ்ட்ராங்கா நிற்பீங்க. அதுக்கப்புறம் 1000 சோதனை வந்தாலும் நீங்கள் அதை ஜெயித்த அனுபவத்தின் மூலமாக அதை மேற்கொண்டு இனி உங்க பக்கமே வர அதை கண்டுக்காத அளவுக்கு போயிருவீங்க. அந்த அளவுக்கு நீங்க வளர்ந்து விட முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 1 தெசலோனிக்கர் 1 கொரிந்தியர் 1:9 பாருங்க. 1 கொரிந்தியர் 1:9. அப்போஸ்தலன் பவுல் இந்த அழைச்சாருன்னு சொன்னாரே, எதுக்காக அழைத்தார் அப்படின்றத ஒரு 2-3 லிஸ்ட் கொடுக்குறாரு. நாம் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருப்பதற்காக உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எதுக்காக நம்மளை அழைச்சிருக்கிறார்? ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போஸ்தலன் பேதுரு 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே சொல்றாரு, எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? பிதாவாகிய தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைத்திருக்கிறார்னு சொல்லியிருக்கு. நித்திய மகிமைக்காக அழைத்திருக்கிறான்னு சொல்லி இருக்குது. அதுல மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம், எதுக்காக அழைக்கிறார்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. 1, ரட்சிக்கப்படும்படியாக அழைக்கிறார். ரட்சிப்பு கிறிஸ்து இயேசுக்குள்ளதான் இருக்குது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ரட்சிப்பு, என்னுடைய ரட்சிப்பு கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்குது. வேற எதுக்குள்ளும் இல்லை, வேற யாருக்குள்ளும் இல்லை. ரட்சிப்பு நல்லா கவனிக்கணும். எல்லாருக்கும் முழு உலகத்துக்கு அவர் சொல்றாரு, ரட்சிப்பு வேற எந்த மதத்திலையும் இல்லை, ரட்சிப்பு எந்த யோக்கியமான காரியத்திலையும் இல்லை. ரட்சிப்பு எதனாலே வர முடியாது? கிறிஸ்து இயேசுக்குள்ள மட்டும்தான் வர முடியும். ஆமென். ரட்சிப்புனா என்ன அர்த்தம்? விடுதலை, சுகம், பலன், ஆரோக்கியம், பாதுகாப்பு எல்லாமே அதுக்குள்ள அடங்கி இருக்குது. அப்ப ரட்சிப்பு என்கிற அந்த முழு ஆசீர்வாத தொகை எதுக்குள்ள அடங்கி இருக்கு? யாருக்குள்ள அடங்கி இருக்கு? கிறிஸ்து இயேசுக்குள்ள மட்டும்தான் அடங்கி இருக்குது. ரட்சிப்புக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதனாலதான் அவர் சகல கிருபையும் பொருந்தினவராக இருக்கிறார். சரி, 2வது, எதுக்காக நாம் கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம்னு சொன்னா நல்லா கவனிங்க. பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கையை உயர்த்தி சொல்லுங்க, எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்காக. ரொம்ப முக்கியமான காரியம். இதை உள்ளத்துல தீர்மானமா எடுத்துக்கணும். எதுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஒரு சபையோட ஐக்கியமா இருப்பதற்காக மட்டும் இல்ல. நிறைய பேர் நினைக்கிறாங்க சபையோட ஐக்கியமா இருந்தா போதும்னு. இல்ல, நிறைய பேர் சபைக்குள்ள ஜெபிக்கிறாங்க, ஆனா வீட்டுல ஜெபிக்கிறது இல்ல. நிறைய பேர் சபையில் இருக்கிற பாஸ்டரோடையும் எல்லாரும் ஐக்கியமா இருக்கிறாங்க, ஆனால் அவர்களுக்கு கிறிஸ்துவோட ஐக்கியம் இல்லை.
அப்போஸ்தலன் பவுல் சொல்ற நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கிறார் அருமையானவர்களே? கிறிஸ்துவோட ஐக்கியமா இருப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவுடன் ஐக்கியம் இல்லாமல் ஒரு சபையுடன் ஐக்கியமா இருக்க முடியாது. இயேசுவுடன் ஐக்கியம் இல்லாமல், இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியம் இல்லாமல் நாம் தேவனுடைய காரியத்தில் நாம் முழு இதயத்தோட ஐக்கியமா இருக்க முடியாது. பவுல் சொல்றாரு, நாம் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இவ்வளவு பெரிய அழைப்பு எதுக்கு? உலகத்திலிருந்து எதுக்காக இந்த எக்லீசியான்ற சபைக்குள்ள கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு? கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்காக, இயேசுவுடனே ஐக்கியமா இருப்பதற்காக. எத்தனை பேருக்குள்ள இறங்குது? நாம் இயேசுவுடனே ஐக்கியமா இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி இயேசுவுடன் ஐக்கியமா இருக்கலாம்? எல்லா வகையிலும், ஜபத்தின் மூலமாக, கடவுளுடைய வார்த்தையை கேட்பதன் மூலமாக, உபவாசம் எடுப்பதன் மூலமாக, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதன் மூலமாக இயேசுவோட ஐக்கியம். சொல்லுங்க, இயேசுவோட ஐக்கியம் இருக்கா? இயேசுவோட ஐக்கியம் இருக்கா? கோயிலுக்கு வர்றதில்லை, அது மட்டும் இல்லை, கோயிலுக்கு வரணும். கோயிலுக்கு வரும்போதெல்லாம் நாம் இயேசுவோட ஐக்கியமாக இருக்கிறத ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி. நிறைய பேருக்கு வாரத்தில் ஒரு தடவை தான் இயேசுவோட ஐக்கியம் கோயிலுக்கு வர்றதுனால, அல்லது இன்னும் நிறைய பேருக்கு கிறிஸ்மஸுக்கு தான் இயேசுவோட ஐக்கியம். கிறிஸ்து பிறந்த அன்னைக்கு மட்டும்தான் இயேசுவோட ஐக்கியம். நிறைய பேருக்கு நியூ இயருக்கு மட்டும்தான் வருவாங்க. வந்து அன்னைக்கு வாக்குத்தத்த ஐயா என்ன சொல்கிறாரு, அன்னைக்கு ஒரு நாள் தான் ஐக்கியம். சொல்லுங்கள், ஐக்கியம். சொல்லுங்கள், ஐக்கியம். தொடர்பு வேற, ஐக்கியம் வேற. ஆமென். ஃபெலோஷிப் வேற, கம்யூனிகேஷன் வேற. ஆமென். கம்யூனிகேஷன் என்பது என்னது? ஃபோன் பண்ணுறது. ஃபோன் பண்ணுறது மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறோம். ஏனஸ் பேர் இருக்காரு, நான் ஃபோன் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறேன். இது வந்து தொடர்பு. ஆனால் ஐக்கியம் என்பது என்னது? நானும் என் மனைவியும் ஒரே வீட்டில் 24 மணி நேரம் இருப்பது, அது ஐக்கியம். ஆமென். இங்கே இயேசுவோடு தொடர்பில் இருக்குன்னு சொல்லலை, இயேசுவோட என்னன்னு சொல்லியிருக்கு? ஐக்கியமாக இருங்க. ஐக்கியம். சொல்லுங்கள், ஐக்கியம். ஐக்கியம் வேற, தொடர்பு வேற. நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வரும்போதெல்லாம் எதுக்கு வருது? ஜப குறிப்புக்கு மட்டும் வருது. ஆண்டவரே அரிசி தீர்ந்துருச்சு, ஆண்டவரே. மளிகை கடைக்கார்ட்ட எப்போ போவோம்? ஐக்கியத்துக்காக போவோம். மளிகை கடைக்கார்ட்ட ஐக்கியத்துக்கு போக மாட்டோம், தேவைக்கு போவோம். ஆமென். இன்னைக்கு நிறைய பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கு? தேவைக்கு போகிற கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்குது. இயேசுவோடு தேவைக்கு போங்கன்னு சொல்லலை, இயேசுவோடு ஐக்கியமாக இருக்கு. இது ஒரு தீர்மானமாக இருக்கும். இயேசுவோட ஐக்கியம். வண்டியில் போகும்போது அவரோட ஐக்கியம். ஐக்கியத்தில் தான் நான் வண்டியை ஓட்டணும். ஆமென். ஒரு வேலையில் இருக்கும்போது அவரோடு உள்ள ஐக்கியத்தில் தான் வேலையை செய்ய வேண்டும். எந்த இடத்துல போனாலும், எதை செய்து கொண்டிருந்தாலும், யாரோடு இருந்தாலும் கடவுள் அவரோடு, இயேசுவோடு உள்ள ஐக்கியத்திற்காகவே நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் ஊழியம், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஐக்கியம் சரியில்லாமல் என்னதான் ஊழியம் பண்றது? ஐக்கியம் சரியில்லாமல் மத்தேயுல சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நாங்கள் பிசாசுகளை துரத்தினோமே, நாங்கள் அதை பண்ணோமே, இதை பண்ணோமே, நல்ல காரியங்கள் பண்ணோமே, எல்லாம் பண்ணோமே. ஆண்டு சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரர்களே உங்களை நான் அறியன்றார். ஏன்னா அவங்களுக்கு இயேசுவோட ஐக்கியம் இல்லை, ஆனா ஊழியத்தில் தீவிரமா இருக்கிறாங்க. நான் சொல்றேன், ஊழியத்தின் தீவிரம் அல்ல முதலாவது, ஐக்கியம் முதலாவது. இயேசுவோட சரியான ஐக்கியம் இல்லாம, கிறிஸ்துவுடன் சரியான ஐக்கியம் இல்லாம, தேவனுக்கும் அவர்கள் உங்களுக்கும் எனக்கும் தேவனுக்கும் ஒரு சரியான ஐக்கியம் நெருக்கம் இல்லாம நாம் என்ன செய்தாலும் கர்த்தர் அதை எப்படி பார்க்கிறாருன்னா அக்கிரம செய்கையாக பார்க்கிறார். நீங்க உங்க வாழ்க்கையில் அர்ப்பணிங்க. இயேசுவோட ஐக்கியமா இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கு. ரட்சிப்பினுடைய சாராம்சமே எதுல அடங்கி இருக்கு தெரியுமா? அவரோடு உள்ள ஐக்கியத்தில் அடங்கியிருக்கு. அவரோட ஐக்கியம் இல்லைன்னா நம்மால இந்த ரட்சிப்பின் வாழ்வை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. இந்த ரட்சிப்புல ஜெயம் இருக்குதே, அந்த ஜெயத்தை கொண்டு வர முடியாது. பவுல் சொல்றாரு, எதுக்காக அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் தெரியுமா? அவரோடு உள்ள ஐக்கியத்திற்காக அழைத்து. சொல்லுங்க, அவரோடு உள்ள ஐக்கியம். ஹல்லேலூயா. ஒருவேளை ஐக்கியம் கெட்டு போயிருக்குதா? அந்த ஐக்கியம் கெட்டு போயிருந்தா அதை சரி பண்ண வேண்டும், சரி பண்ணி கொள்ள வேண்டும். அவருக்கு நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்க வேண்டும், எண்ணங்களை அர்ப்பணிக்க வேண்டும், நம்முடைய யோசனைகளை அர்ப்பணிக்க வேண்டும், நம்முடைய சித்தங்களை அர்ப்பணிக்க வேண்டும், நம்முடைய சரீரத்தை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தாவே, நான் உம்மோடு தைக்கப்பட்டு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்குறேன்னு ஆண்டவருடைய ஐக்கியத்திற்காக நம்மை நாம் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னொரு வசனம் 1 தெசலோனிக்கேயர் 2:12. 1 தெசலோனிக்கேயர் 2:12. எதுக்காக உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்னு அப்போஸ்தலன் பவுல் இன்னொரு பாயிண்ட் சொல்றார் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 1:12. சாரி, 2:12. தகப்பன், சாரி, 11 வசனத்திலிருந்து வாசிப்போம்.
மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரமாய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். 11ஆம் வசனத்தில் 2வது 3வது இது எதுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமா? அவருடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரமாய் நடக்க வேண்டும். 3வது எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய மகிமைக்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அல்ல நீங்க, அதாவது நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்க வேண்டாம். எப்போ நாம் அந்த ரட்சிப்புக்கும் அழைக்கப்பட்டவன் நான், அதுக்கப்புறம் அவரோட ஐக்கியமாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டவன் நான், 3வது அவருடைய ராஜ்யத்துக்கு அவருடைய மகிமைக்காக அழைக்கப்பட்டவன் நான் என்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த உலகத்தில் வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் நம்ம வெற்றி சிறக்க ஆரம்பிக்கிறோம். இங்க ஒரு வாழ்க்கை அங்க ஒரு வாழ்க்கைக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. இங்க ஒரு வாழ்க்கை அங்க ஒரு வாழ்க்கை இல்லை. இது அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை பற்றிய எண்ணமே மாறணும். எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? ரட்சிப்புக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? நான் அவரோட ஐக்கியமா இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? 3வது அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய மகிமைக்கும் அழைக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும். இந்த பூமிக்கு போகும்போது எப்படி போறோம் சார்? இந்த உலகத்துக்கு போகும்போது எப்படி போறோம்? சபையில் இந்த வார்த்தையை கேட்டு நான் ராஜ்யத்தின் புத்திரனாய் மகிமையான மனிதனாய் நான் இந்த உலகத்துக்கு போக வேண்டும். நான் அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ரட்சிப்பின் மேன்மை அதுக்காக தான் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. ராஜ்யத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கேன், மகிமைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, நான் ராஜ்யத்தின் மனுஷன். தலைக்கை சொல்லுங்க, நான் ராஜ்யத்தின் மனுஷன், நான் மகிமை நிறைந்த மனுஷன். நான் சொல்றேன், உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இறங்குவதாக, அந்த அழைப்பின் அபிஷேகம் இறங்கட்டும். கர்த்தர் ரொம்ப நல்லவர். கர்த்தர் இந்த பூமியில் வாழ்றதுக்கு அடிப்படை என்ன தேவைன்றதையே பார்க்குறாரு. உலகம் என்ன சொல்லுது? இந்த பூமியில் நல்லா வாழணுமா, அவனுக்கு பணம் இருந்தால் போதுன்ட்டு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் நீ நல்லா வெற்றிகரமாக வாழணுமா, பணம் இருந்தால் போதாது, ரட்சிப்பு வேண்டும், கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் வேண்டும், ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் நீ அழைக்கப்பட்டிருக்கிற இந்த வெளிப்பாடு வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இந்த வெளிப்பாடு தான் நமக்கு தைரியத்தை தருகிறது. இந்த உலகத்தில் வாழ்றது. பணம் இருந்தால் போதுமா? இல்லை, போதாது. சொத்து வீடு வாசல் இருந்தால் போதுமா? போதாது. உலகம் அதை எதிர்பார்க்குது. உலகம் இது இருந்தால் போதும், நல்ல வாழ்க்கை வாழ இது இருந்தால் போதும். அது உலகத்துக்காக வாழ்றது சார். ஆனால் கர்த்தர் இம்மைக்கும் மறுமைக்கும் வாழும்படியாக கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ரட்சிப்பு இருந்தாதான் வெற்றிகரமான வாழ்க்கையை தரும். அதனை பேர் ஆமென் சொல்றீங்க. நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு கிடக்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா அவர்களுக்கு ரட்சிப்பின் வாழ்க்கையில் போய் திருமணம் நடக்கலை. நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு போயிருக்கு. ரட்சிக்கப்படாதவங்க குடும்பத்தை யோசித்து பாருங்க, ரட்சிக்கப்பட்டவங்களுடைய குடும்பத்தை யோசித்து பாருங்க. பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை, இயேசுவோட ஐக்கியம் உள்ள வாழ்க்கை இல்லை. நான் சொல்றேன், இயேசுவோடு உள்ள ஐக்கியம் உள்ள வாழ்க்கை கணவனை விட்டு போக மனசு வராது, மனைவி விட்டு போக மனசு வராது, பிள்ளைகளை விட்டு போக மனசு வராது. கர்த்தர் அடிப்படையை சரி பண்றாரு. பணம் இருந்தா போதுமா? அழகு இருந்தா போதுமா? சொத்து வீடு வாசல் இருந்தா போதுமா? எப்படி வேணாலும் வாழலாமா? எப்படி வேணாலும் வாழலாம் என்பதை உலகம் சொல்லுது. எப்படி வேணாலும் வாழலாம், பணம் இருந்தா போதும், அது இருந்தா போதும், இது இருந்தா போதும். ஆனா கர்த்தர் இந்த உலகத்தில் வெற்றிகரமாய் வாழ்வதற்கு கர்த்தர் சொல்றாரு, ரட்சிப்பின் வாழ்க்கை அவசியம். கிறிஸ்து இயேசுக்கு அதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் மதிப்பிற்குரிய ஒரு வாழ்க்கையை தருகிறது. ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் ஒரு கௌரவமான வாழ்க்கையை தருகிறது. ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் ஒரு 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 கனமுள்ள மனிதனாய் நம்மை மாற்றுகிறது, கனமுள்ள மனிதனாய் மாற்றுகிறது, மதிக்கத்தக்க மனிதனாய் மாற்றுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பணம் இல்லாம நீங்க ரட்சிப்பு வாங்கிக்கிங்க. பணமே இல்லை, சொத்து வீடு வாசலே இல்லை, கிறிஸ்து இயேசுவோட ஐக்கியமா இருங்க. பணமே இல்லை, ஆஸ்தி அந்தஸ்து எதுவுமே இல்லை சார். இந்த ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் அழைக்கப்பட்டவர்களா இருங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து அது பின்னால் ஓட வேண்டாம். இதெல்லாம் நம்ம பின்னால் மதிப்பும் மரியாதையும் கௌரவமாய் வந்து அது நிற்கும். நான் சொல்ல பாருங்க, இப்படி சொல்றேன் பாருங்க. பிரெயின் இப்போ சேர்ல உட்காந்துருக்கான். இந்த சேர் பிரெயினுக்கு மதிப்பை தருகிறது அப்படின்னா, இந்த சேர் போனதுக்கப்புறம் இவனுடைய மதிப்பும் போயிடும். ஆமாவா இல்லையா? சேர் போகும்போது இவன் மதிப்பும் போயிடும். ஆனால் இவன்
இந்த சேரில் உட்காந்துருக்கிறதுனால இந்த சேருக்கே அது மதிப்பாக இருக்குது அப்படின்னா, இந்த சேர் 1000 சேர் போட்டோம், இவன் எங்கே போகிறானோ அங்கெல்லாம் அந்த மதிப்பு வரும். கைத்தட்டி ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஆமேன். கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நல்லா கவனிங்க, அது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். பணமும் வீடும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் இருக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு வருதுன்னா, அதெல்லாம் போகும்போது நீங்கள் எல்லாத்தையும் இழந்து நிற்பீங்க. ஆனால் நீங்கள் முதலாவது ரட்சிக்கப்பட்ட மனிதனாய், இயேசுவோடு ஐக்கியம் உள்ள மனிதனாய், தேவனுடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமான ஒரு மனிதனாய் நிற்கும் போது, நான் சொல்றேன், நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் நான் அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவுக்குள் ஏன் அழைத்தார்? சகல கிருபையும் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏன் சொன்னா, கர்த்தர் முதலாவது நம்மை மதிப்பிற்குரியவளாக மாற்றுகிறார். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் நாம போற இடங்கள் எல்லாம், நாம போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் மகிமை விளங்கப்படுகிறார். எல்லா இடத்துலையும் மகிமை விளங்கப்படுகிறார். ஹல்லேலூயா. மதிப்பிற்குரியவனா கர்த்தர் முதல்ல மாற்றுகிறார். அதுக்காக தான் அழைத்திருக்கிறார். ரட்சிப்பின் வாழ்க்கை நமக்கு ஒரு மதிப்பை தந்து, உலகத்தில் வாழ்றதுக்கு ஒரு அந்தஸ்தை தருகிறது. நம்ம நல்ல மனுஷங்க, அவர் நியாயமான மனுஷங்க அப்படின்ற ஒரு பரிசுத்தமான மனுஷங்க, தீமை அவற்று இல்லை, ரட்சிக்கப்பட்ட மனிதன், இந்த பேருக்கும் புகழுக்கும் சொந்தக்காரர்களாக கர்த்தர் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அழைத்திருக்கிறார், ஆகும்படி அழைத்திருக்கிறார். எத்தனை பேரோட ஆமென் சொல்லுங்க? ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் நம்மை அழைத்திருக்கிறார். ராஜ்யத்திலையும் ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்திருக்கிறார். ஒரு மகிமையான வாழ்வுக்கு அழைத்திருக்கிறார். அதுக்கு தான் அவர் சகல கிருபை புரிந்தவராக இருக்கிறார். அதுக்கு தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம அழைத்திருக்கிறார். ஹலோ, நான் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப அற்புதமா நினைக்கிற வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை மகிமையான வாழ்க்கை. சொல்லுங்க, மகிமையான வாழ்க்கை. சொல்லுங்க, மகிமையான வாழ்க்கை. ஏதோ கோயிலுக்கு போகிற வாழ்க்கையை பத்தி நான் பேசல. 1000 பேர் 1000 கோயிலுக்கு போறாங்க. எதுக்காக? அப்ப நல்லதுக்கு போறாங்க, கெட்டதுக்கு போறாங்க. கோயிலுக்கு போனா எதுக்கோ போறாங்க. மக்களுக்கு இன்னைக்கு கோயிலுக்கு போறதுக்கு அவங்களுக்கு ஏராளமான ரீசன் இருக்குது. இந்த கோயிலுக்கு போனா சாப்பாடு போடுறாங்கன்னு ஒரு கோயிலுக்கு போறாங்க. இந்த கோயிலுக்கு போனா கல்யாணம் நடத்தி வைப்பாருன்னு போறாங்க. இந்த கோயிலுக்கு போனா அவர் சாவு எடுப்பாருன்னே போறாங்க. இந்த கோயிலுக்கு போனா அதை பண்ணுவார், இதை பண்ணுவாரு. சார், கோயிலுக்கு இதுக்காக சார் போறது? கர்த்தர் அதுக்காக தான் கோயிலை வச்சாரா? இல்ல. கோயிலுக்கு போறது எதுக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்டு ஒரு மதிப்பிற்குரிய மனிதனாய் நாம் நம்முடைய மனதில் உயர்வதற்காக தான் கர்த்தர் கோயிலை ஏற்படுத்தி இருக்கிறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எண்ணங்களை மாற்றுகிறது, மனதை மாற்றுகிறது, உள்ளங்களை மாற்றுகிறது. இந்த கோயிலுக்கு போற பிள்ளைங்களா? அது நல்ல பிள்ளைங்க. இந்த கோயிலுக்கு போற பிள்ளைங்களா? இந்த கோயிலுக்கு போற குடும்பமா? அதுன்ற அளவுக்கு கர்த்தர் நம்முடைய மனதையும் உள்ளத்தையும் மறுரூபமாக்குகிறார். ஒரு தெளிந்த புத்தியை தருகிறார். எத்தனை பேர் உன்னோட ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 1 தீமோத்தேயு 6:12. இன்னும் 2 வசனங்களை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:12. நீயோ 12, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். 4வது அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்காக? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நித்திய ஜீவன். சொல்லுங்க, நித்திய ஜீவன். அதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை பற்றிக்கொள். அப்போ கர்த்தர் நம்மளோட கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கும் போது, கர்த்தர் இம்மைக்காக மட்டும் இல்ல, மறுமைக்காகவும் சேர்த்து அழைக்கிறார். மறுமையிலே நித்திய ஜீவனுக்காக அழைத்திருக்கிறார். சொல்லுங்க, நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்ன அர்த்தம்? செத்து பரலோகத்துக்கு போகிற வாழ்க்கை, வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை. இந்த பூமியில மட்டும் வாழ்கிற வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு காலைல ஒரு சேட் நியூஸ் திடீர்னு வாட்ஸ்அப் பார்க்குறேன். கோயம்புத்தூரில் ஒரு பாஸ்டருடைய மருமகன், கோயம்புத்தூரா ஏதோ ஒரு பாஸ்டருடைய மருமகன் நேற்றைக்கு நைட்டு ஏதோ கடைக்கு போகும்போது, வண்டியில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டார். ரொம்ப அற்புதமான ஒர்ஷிப் லீடர், ரொம்ப அழகாக இருக்காது, நல்ல பணம், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாம் இருக்குது. சின்ன பையன், கிட்டத்தட்ட 40 வயசுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரருடைய மருமகன், மூத்த மருமகன் இறந்துட்டார். ஆக்சிடெண்ட்டில் இருந்தான். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் என்னைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முடியும்ன்றது தெரியாது. ஆனால் கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? நித்திய ஜீவனுக்காக அழைத்திருக்கிறார். நித்திய ஜீவனுக்காக அழைத்திருக்கிறார்.
என்னைக்கு இந்த பூமியினுடைய ஓட்டத்தை ஒரு மனிதன் முடிக்கிறானோ அதோட அவன் சாப்டர் க்ளோஸ் இல்லை. இங்கே முடிக்கும் போது அவன் கண்களை நித்திய ஜீவனில் போய் திறக்க வேண்டும். அதனால தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற மாபெரும் புண்ணியம் என்ன தெரியுமா? மாபெரும் பாக்கியம் என்ன தெரியுமா? என்ன? ரட்சிப்பு, இயேசுவோட ஐக்கியம், ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் அழைக்கப்பட்டிருக்கிறேன் சொல்றாரு பவுல். நித்திய ஜீவனுக்காகவும் அழைக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, நித்திய ஜீவன். சத்தமா சொல்லுங்க, நித்திய ஜீவன். ஓ, அது சொல்ற பவுல் சொல்ற, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், விட்டுறாத, பற்றிக்கொள். சொல்ற, பற்றிக்கொள், இறுக பிடித்துக்கொள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நீ அழைக்கப்பட்டதே அதுக்கு தான். அதை விட்டாத. இந்த பூமியில வெற்றிகரமான வாழ்க்கை, பரலோகத்தில் நித்திய ஜீவன், இதை பற்றிக்கொள். இதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். இதுக்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இதுக்காக சகல கிருபை பொருந்தினவராய் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவானவர் கிறிஸ்து இயேசுவின் மூலமா இறங்கி வந்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு அவர் மூலமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நாம சம்பாதிக்கல. நம்ம சம்பாதிக்க முடியுமா? நம்ம சம்பாதிக்க நம்ம நாள் அந்த அளவுக்கு யோகியம் கிடையாது, கெப்பாசிட்டி உள்ள ஆள் கிடையாது, கேப்பபிலிட்டி கிடையாது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இலவசம், இது கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு நான் எந்த கிரயத்தையும் செலுத்தல. அவருடைய சிலுவை பாடுகள் மூலமா எனக்கு எல்லாமே நடந்து ஏறி இருக்கிறது. இருக்கிறீங்களா? ஆமென். 2 தீமோத்தேயு 2:10. 2 தீமோத்தேயு 2:10. நாம் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்ன்றதும் அழைக்கப்பட்டதும் ஒண்ணுதான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக் கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பவுல் சொல்றார் 5வது, கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக் கொள்ளும்படி. அந்த ரட்சிப்பை வெறும் ரட்சிப்பா பெற்றுக்கொள்ளல, நித்திய மகிமையோட பெற்றுக்கொள்ளும்படி. சொல்லுங்க, ரட்சிப்பும் நித்திய மகிமையும். அங்க சொன்னாரு ராஜ்யமும் நித்திய மகிமையும். இங்க சொல்றாரு பவுல் ரட்சிப்பும் நித்தியம். சொல்லுங்க, நித்திய மகிமை. சொன்னார்ல தீர்க்கதரிசி, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கர்த்தர் கொடுப்பார். அதான் நித்திய மகிமை. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இது கிறிஸ்து இயேசுவுக்கான ரட்சிப்பின் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? நான் சொல்றேன், மகிமையான வாழ்க்கை. சொல்லுங்க, மகிமையான வாழ்க்கை. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிந்தைகள் நீங்கும், அவமானங்கள் நீங்கும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம் நீங்கும், இல்லாமை நீங்கும். நான் சொல்றேன், நீங்க உழைச்சு ஓடா தேர்ந்தா கூட எந்த தரித்திரமும் நீங்காம இருக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோமே, அந்த ரட்சிப்பின் வாழ்க்கைக்குள்ளாக உங்களுக்கு ஒரு நித்திய மகிமை காத்து கொண்டிருக்கிறது. நித்திய மகிமையான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்காக கர்த்தர் அவ்வளவு கிருபை பொருந்தினவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நித்திய மகிமை. சொல்லுங்க, ரட்சிப்போடு கூடிய நித்திய மகிமை. சொல்லுங்க, ரட்சிப்போடு கூடிய நித்திய மகிமை. ஓ, ரட்சிப்போடு கூடிய நித்திய மகிமை, ரட்சிப்போடு கூடிய நித்திய மகிமை, நித்திய மகிமை, மகிமை மகிமை மகிமை, க்ளோரி. வாழ்க்கையில மகிமையான வாழ்க்கையை கர்த்தர் தரும்படியாதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைத்திருக்கிறார். எபிரேயர் 13:21. எபிரேயர் 13:21. எபிரேயர் 13:21. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரிகளும் சீர் பொருந்தினவர்களாக ஆக்குவாராக, அவருக்கு என்றைக்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுரு 5:6 சொன்னாரு, இதுக்கு எல்லாத்துக்காகவும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராகன்னு சொன்னாரு. எதுக்காக சீர்படுத்துறார், ஸ்திரப்படுத்துறார், பலப்படுத்துறார், நிலைநிறுத்துறாருன்னா, பவுல் இந்த எபிரேய ஆக்கியோன் எழுதினவர் சொல்றாரு 2 காரியத்துக்காக. 1, அவருக்கு பிரியமானதை செய்வதற்காக. 2வது, அவருடைய சித்தத்தின்படி செய்கிற குணாதிசயத்திற்காக நம்மை சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், நிலைநிறுத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதுக்காக? 2 காரியத்துக்காக. அவருக்கு பிரியமானதை செய்வதற்காக. 2வது, அவருடைய சித்தத்தின்படி செய்ய. வெரி குட். அவருடைய சித்தத்தை சொல்லுங்க, பிரியமானதை செய்யணும், சித்தத்தின்படி செய்யணும். பாருங்க, இந்த பூமியில 2 காரியத்துக்காக தான் நீங்கள் நானும் தேவனால் எதிர்பார்க்கப்படுறோம். 1, அவருக்கு பிரியமா வாழணும். 2வது, அவருடைய சித்தத்தை செய்யணும். இந்த பூமியில் நாம் எதுக்காக இருக்கிறோம்? அவருடைய சித்தத்தை செய்வதற்காக இருக்கிறோம். நிறைய பேர் சொல்றாங்க, இந்த பூமியில பிரதர் நான் வாழ்றது என் பிள்ளைகளுக்காக தான் வாழ்றேன். இல்லை,
உன் பிள்ளைகளுக்காக வாழாதீங்க. நான் வாழ்றது என் மனைவி பிள்ளைகளுக்காக தான் வாழ்றேன், நான் வாழ்றது என் புருஷன் பிள்ளைகளுக்கு இல்லை. நீங்கள் உங்கள் மனைவி பிள்ளைகளுக்காக வாழல, அவருக்கு சித்தமானது செய்வதற்காக வாழ்றீங்க. எல்லாத்தையும் மாற்றணும். ஆமாம், மனைவி பிள்ளைகளுக்காக வாழ்றதுனால தான் நீங்கள் மனைவி பேச்சை கேட்டு கேட்டு பிள்ளைகளுடைய பேச்சை கேட்டு கேட்டு சரியில்லாமல் போகுது. நீங்கள் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்வதற்காக, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் போது உங்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாருமே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. மனைவிக்காக வாழ்ந்தேன், பிள்ளைகளுக்காக வாழ்ந்தேன்னு கடைசியில் என்னத்தை கண்டீங்க? எப்போ நீங்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ்றதுக்கு அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்களோ, அப்போ உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகள்லாம் உங்கள் பின்னால் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நிற்பார்கள். அதுதான் முதல்ல. மாட்டை முன்னால் கட்டணும், வண்டியை பின்னால் கட்டணும். நம்ம வண்டியை முன்னால் கட்டிக்கிட்டு மாட்டை பின்னால் கட்டினா ஓட மாட்டேன்து, நகர மாட்டேன்து. எதுவும் ஓடாது, எதுவும் நகராது. அவன் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் எதுக்காக சீர்படுத்துறாரு? எதுக்காக ஸ்திரப்படுத்துறாரு? எதுக்காக பலப்படுத்துறாரு? எதுக்காக நிலைநிறுத்துகிறார்? அவருக்கு பிரியமானதை செய்ய, அவருடைய சித்தத்தின்படி வாழ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அவருக்கு பிரியமானதை செய்ய, அவருடைய சித்தத்தின்படி வாழ. கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்டதே அதுக்காக தான். பூமியில என் வாழ்க்கை குறித்த ஒரே நோக்கம், உங்கள் வாழ்க்கை குறித்த ஒரே நோக்கம், நீங்கள் நல்லா படித்து மேலே வரணுன்றது உண்மைதான், நல்லா பணம் காசு சேர்க்கணுன்றது உண்மைதான், நல்ல திருமணமாகி பிள்ளைகளை பெற்றெடுக்கணுன்றது உண்மைதான், இதெல்லாம் தேவைதான். அதை எல்லாவற்றையும் விட ஒன்றுக்காக நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்கு? அவருடைய சித்தத்தை செய்வதற்காக. சொல்லுங்க, அவருடைய சித்தம். ஏங்க இந்த பூமியில் ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் கர்த்தருக்கு உங்கள் மேலே, என் சித்தத்தின் மனுஷனான் இல்லை, நான் ஒன்றை செய்யணும்னு விரும்புகிறேனே, உன் மூலமாக செய்யும்படி எதிர்பார்க்கிறேன், நீ தான் அதுக்கு பாத்திரம், நீ தான் எனக்கு தேவை. கர்த்தர் அப்படி பார்க்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை எதுக்காக அர்ப்பணிக்கணும் தெரியுமா? கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய அர்ப்பணிக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு ஓடுறதில்லை, நம்முடைய இஷ்டத்துக்கு காரியங்களை செய்கிறதில்லை. கர்த்தருடைய சித்தத்தையும் அவருக்கு பிரியமானதையும் செய்ய நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்தாலே அதை விட உயர்ந்த நிலைமைக்கு போவதற்கு வேறு எந்த ரகசியமும் தேவையில்லை, வேறு எந்த செல்வாக்கும் தேவை, வேறு எதுவும் தேவையில்லை. வேறு எதையாவது ஒன்று செஞ்சு மேலே வரலான்னு நினைக்காதீங்க. ஒன்று ரகசியம், சீக்ரெட் என்ன தெரியுமா? அவருடைய சித்தத்தை செஞ்சு மேலே வந்துடலாம், அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி மேலே வந்துடலாம், அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து மேலே வந்துடலாம். கர்த்தர் சொல்றார், எனக்கு பிரியமானவனுக்கு நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன்ற. தாவீது தேவனுக்கு பிரியமானவன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். கர்த்தர் ஆடு மெச்சிக்கிட்டு இருந்தவனை தூக்கி ராஜா வைக்கிட்டார். அப்ப எவ்வளவு பெரிய நல்ல தேவனை வச்சிருக்கிறோம். நாம ஏன் அந்த கைக்குள் அடங்கி இல்லாம, நாம அவர் ஏற்ற காலத்துல உயர்த்துக்கிற அவருக்குள்ள ஐக்கியமா இல்லாம நாம ஏன் வெளியே ஓடணும்? இதை விட ரகசியம் என்ன இருக்கு? அவருக்குள்ள அடங்கி இருந்தா, அவருக்கு பிரியமா வாழ்ந்தா, அவருடைய சித்தத்தின்படி செஞ்சா, அவருடையதையே நமக்கு எழுதி கொடுத்துட்டு போயிட போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மனுஷனுக்கு பிரியமா வாழ்ந்தா அவர் தந்துருவாரு, இவர் தந்துருவாரு, அவங்க தந்துருவாங்க, இவங்க தந்துருவாங்கன்னு யார் யாருக்கோ பிரியமா வாழ முயற்சி எடுக்கிறாங்க. நான் சொல்றேன், அதெல்லாம் வாய்க்குமோ வாய்க்காதோ, சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருப்பதே நமக்கு நல்லது இல்ல. அப்போ நான் சொல்ற, கர்த்தரை நம்பினால் போதும், கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா போதும், கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ நான் அர்ப்பணிக்கிறேன் சொன்னீங்கன்னா போதும். அதை விட நீங்கள் உயர்வதற்கு வேற எந்த சீக்கிரட்டும் கிடையாது. வேலை போயிருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், வருமானம் இல்லாமல் இருக்கலாம், நம்மளவங்க கைவிட்டுருக்கலாம், எல்லாம் கூட இருந்தாங்க. ஆனால் நாம நல்ல காரியம், நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைக்கும் போது யாருமே கூட இல்லாமல் இருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தரை நம்பி அவருக்கு பிரியமானதை செய்து அவருடைய சித்தத்தின்படி வாழ மட்டும் உங்க உள்ளத்துல ஒப்பு கொடுங்க. உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் எவ்வளவு நல்லவர்ன்றதை உங்கள் வாழ்க்கையில நிரூபிப்பார், நிரூபிச்சே காட்டுவார். நீ எவ்வளோ தூரம் போனாலும் கர்த்தர் உங்களை இழுத்துக்கொள்வார். எவ்வளோ அவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிற வண்ணமாகவே உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போம். பிரைஸ் காட், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்போம், இருதயங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஷிகாபா லபா ரபோ, ஹல்லேலூயா. இரபா ஷகால ராதனம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. கர்த்தர் மிகவும் நல்லவர். உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதமான அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். வாழ்க்கையை அர்ப்பணியுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள் ஏற்கனவே உயர்த்தி விட்டார், உயர்த்தி முடிச்சிட்டார். கிறிஸ்து இயேசுக்குள் நீங்கள் ஏற்கனவே உயர்த்தப்பட்டவர்கள். கர்த்தர் மேன்மையாக்கி விட்டார்.
உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிங்கன்னா அது வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? எங்கள் அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைக்கு எங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிக்கணும். நமக்கு பிரியமாய் வாழ சித்தத்தை செய்ய எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தத்தம் செய்கிறோம். இதை நாம் மகிமைப்படுவதாக இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அர்ப்பணிக்கிறேன். இவருடைய வாழ்க்கையினுடைய அந்த பிரதிபலிப்பு தேசத்தில் பரவுவதாக, பட்டாபிரா முழுவதும் பேசப்படுவதாக. இந்த மனுஷனா இப்படி இருக்கிறார், இந்த குடும்பமா இப்படி ஆயிருக்குதுன்னு பேசப்படுவதாக. வாழ்க்கையை மறுரூபமாக்குகிறார்கள். மகிமையால் நமக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்லது. ஆமென். கையை நாமத்தில்